வாவ், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, நம்ம அப்படியே போயிட்டே பார்க்கலாமா? அழகா இருக்கு, நன்றி. நீங்களா? நம்ம பைலட் இங்கே நிற்கிது. இப்போ இந்த பைலட்டில் தான் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு போக போகிறோம். இன்றைக்கி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. அதுவே நீங்களா இப்போ ரைஸ் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஹாய் மை ஃபேமிலிஸ். என்னடா ஒரே ட்ரெஸ்லேயே இன்னொரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரே நாளில் தான் எடுக்கிறேன். வெள்ளிக்கிழமை காலையில் இது 11:05 போல் எடுக்கிறேன். கையிலே வாட்ச் கட்டிட்டு அங்கே பார்க்குறீங்களா? ஸோ அங்கே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே கிளம்பிட்டேன்னா பிளானே இல்லை. இது திடீர் ஒரு பிளானு, திடீர்னு தான் கிளம்புறது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு என்னங்கிறது நான் வீடியோஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் போஸ்ட் ஆகிட்டுருக்க தான் இந்த பிளானே சரி சாரீ கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்துச்சு. அப்புறம் திரும்ப சரி சாரியே வேணாம், சுடிதார்லேயே போய்க்கலாம், கொஞ்சம் லைட்டாக லூஸாக தான் இருக்குது, பட் ஆனாலுமே அப்படியே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ நம்ம கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம், யார் வீட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து எங்கே பண்ணுறோம், என்னென்ன செய்கிறோங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மிஸ் யூ நிரு, ரக்ஷு 2 பேர்த்தையும் விட்டுட்டு இன்றைக்கி ஒத்தையாக நான் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறேன். இது எந்த இடம் என்னங்கிறது வீடியோக்குள்ளே பார்த்துட்டே வாங்க. யார் என்னங்கிறது அதுவும் காட்டுறேன். கிளம்பியாச்சு. வாட்ச் இது லூஸாக இருக்குது, இன்னொரு பட்டன் கழட்டி இருக்கணும். சரி, ஓகே, நான் கிளம்பிட்டேன். ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து வரலக்ஷ்மி நோம்பாமே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, தெரியாது தாங்கங்களே, அந்தளவுக்குலாம் நமக்கு தெரியாது. பட் ஆனாலும் இன்றைக்கி அப்படின்னு சொன்னனால சரி ஓகே, அதுவும் ஒரு விஷயந்தான். சரி ஈவினிங்காக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். துணி எல்லாமே நேற்று துவைச்சாச்சு, அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஹாயாக ஊர் சுத்தப்போக வேண்டியதான். ஊர் சுத்தனா தப்பாக நினச்சிக்காதீங்க, திட்டிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா திட்டுங்க எதுவாக இருந்தாலும். அதுக்கு முன்னாடி யாரும் திட்டிட வேண்டாம், முன்கூட்டி அம்மா கேட்டுக்கிறேன். செப்பல் போட்டாச்சு, பேக் கேமரா வச்சுருவோமா? நான் வந்து கிளம்பிட்டேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கள். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது? இவ்வளோ நேரம் வந்து கேமரா வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருந்ததுனால ஐயோயோ நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, இப்படியே வாடா நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் வெளியில் வந்து பார்த்த பின்னாடி வாவ், நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. சரி, நம்ம அப்படியே போயிட்டே பார்க்கலாமா? வந்துட்டேன். இந்த இடம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என் ஆள் வரும்போதே ஃபோன் பண்ணிடுச்சு, எங்கடா இன்னும் காணா, நட சாத்திடுவாங்க, ஓடி வாடா அப்படின்னு. ஓடி வந்துட்டேன். அதுக்குள்ளே எனக்கு ஏர்டெல் ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணிட்டனால ஒரு 10 நிமிஷம் வீட்டில் லேட் ஆகிடுச்சு. அங்கே 2வது மாடியில் இருக்காங்களா, வெயிட் குறையணுங்கிறதுக்காகவே 2வது மாடியில் குடியிருப்பாங்க போல். வந்துட்டேன்டா. வரும்போதே அந்த அப்பா எங்கேங்க பிஸ்கெட்டுன்னாரு. எனக்கு தெரியாது, இங்கே தான் நம்மளால் சோறு வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மூச்சு வாங்குது, கம்ம கம்மன் பத்தி வாசம், சாம்பிராணி வாசம், வெத்தலை கொடி. இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஹாய் வாங்க வாங்க, கடந்தா மூச்சு வாங்குது. ஆமாம், மூச்சு புசு புசுன்னு வாங்குது. அழகா இருக்குன்னு நன்றி. நீங்களும் அழகா இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி உள்ளார வரும்போதே கம்ம கம்மன் பத்தியெல்லாம் போட்டு. என்னங்க எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கீங்க? எனக்கா எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கீங்க? எனக்கா? ஸ்ரீநிதிக்கு ஹேர் ஆயில் எப்பயும் காய்ச்சுவேன். ஓகே, அவளுக்கும் நம்ம மச்சாண்டார் பொண்ணுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே ஓகே, வச்சுருக்கேன். அது பேசாமல் சேல் பண்ணலாம்ல? அப்படியா? பண்ணிடலாம். சீரியஸா? கண்டிப்பாக பண்ணிடலாங்க. நான் தண்ணி குடிச்சிட்டு நானே எடுப்பேன் பார்த்துக்காங்க. நானும் கையில் ஃபோன் வச்சுருக்கேன்.
எடுங்க எடுங்க. வந்தோடனே தண்ணி தான் கொடுத்தாங்க, நானே தான் வாங்கி குடிச்சேன். இது நம்ம வீடு, அதனால கவலையே இல்லை. வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு போற டைம் என்னங்க? அப்படிலாம் இல்லடா. காட்டல, இந்த ட்ரெஸ்ல காட்டவே இல்லையே. இந்த ட்ரெஸ் நான் வீடியோ போடாமலே 25 ட்ரெஸ் ஒரே பாப்பா எடுத்துக்கிட்டாங்க. இந்த ட்ரெஸ் கலர்லயா? கலர்ல, ஒவ்வொரு கலர்ல வந்திருந்திருக்கு. நான் வந்து ஒரு வீடியோ கூட போடல, எல்லாத்துக்கும் தெரியும் நான் வீடியோவே போடவே இல்லை. நான் நல்லா மூவ் ஆனிச்சு. இந்த டாப் வீடியோ போட்டு மூவ் ஆனதுன்னா அந்த ட்ரெண்டிங்ல இருக்க டாப். இது காலர் வச்சிருக்கனால எல்லாரும் லைக் பண்ணுங்க. கடைசியா எனக்கு ஒரு 4 பீஸ் கிடைச்சிச்சு, ஆட்டையை போட்டேன். ஓகே கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வந்துட்டு கூட அப்புறம் அரட்டி அடிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஐயா கீயா வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருச்சு. நான் விளக்கு கூட பற்ற வைக்கல, சாயங்காலம் பற்ற வச்சுக்கலான்ட்டு. நம்ம இன்னைக்கு வந்து கம்பல்சரி சாமி கும்பிடுவோம், செவ்வாய் வெள்ளி சனி. என்ன நீங்க காலைல நான் காலைல கும்பிட்டுருப்பேன். காலைல கும்பிடுனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கும்பிட்டேன். நானு சாயங்காலம் பசங்க வந்தோடனே நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி வாங்க. ட்ரெஸ் சூப்பருங்க. ஏங்க இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், லைட் கலர் டாப் போட்டு. நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஃபேண்ட் தான் முன்னெல்லாம் பிடிக்கும். இப்ப வந்து எது வந்தாலும் இந்த பாக்கெட் வச்சு இந்த ஃபேண்டே தான் எனக்கு பிடிக்குது. ஆனா இப்ப வந்து என்ன ஆயிருச்சுன்னா தைக்கிறதே கிடையாது, ரெடிமேடுக்குள்ளார பூந்துடுறது. டாப் எடுத்து போட்டாதான் உடம்பு இருக்க மாதிரி தெரியாதுங்க, இது வந்து உடம்பு காட்டும். அது மில்லுக்கு போகும்போது இந்த ஃபேண்ட் போட்டு யூனிஃபார்ம் போடும்போது லுக் செம்மையா இருக்கும். அதுல நான் நிறைய லாங் டாப் தான் போட. சரி ரெடி ஆயிட்டு வாங்க. வீடு மேல கொண்டு போய் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஏறி இறங்குறதுக்குள்ளார 1 கிலோ இறங்குமான்னு பார்த்தா இறங்க மாட்டேங்கிறோம். 1 மில்லிகிராம் கூட நம்ம குறைய மாட்டேங்கிறோம். என்ன பண்றது? வர ஏன்னா அவங்க லாங் வீடியோ போட மாட்டாங்க, அவங்க ஒன்லி ஷார்ட்ஸ் ஃபேமிலி. அதெல்லாம் நடக்கும், நடக்காம எப்படி இருக்கும்? நான் என்னதுல 2GB. அது அங்கேயே நிற்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கேட்டி திறக்கவா? உங்கள் ஃபோனில் கொடுங்க, நான் ஷார்ட்ஸ் எடுத்துறேன். இந்தாங்க, அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்படியெல்லாம் கொடுத்தா எப்படான்னு கேட்குறீங்களா? சாரி, அது ஒன்றும் பிரச்சனை, நான் தள்ளி விட்டுறேன். உங்களை பார்க்கதான் வாழைப்பழம் கொடுப்பீங்கன்னு தான் வந்திருக்கானுங்க. நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த பக்கம் அந்த ஃபோனில் ஷார்ட்ஸு, இந்த ஃபோனில் லாங் வீடியோ. இந்த பக்கம் ஆட்டுக்குட்டியெல்லாம் மெய் தான். ஆமாய்யா, உங்களையும் நினச்சிட்டு என்னகிட்ட கேட்டார் பாருங்க. அன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் மேடம் வந்து இது கொடுத்தாங்க, பழம், வாழைப்பழம். நான் அவங்க ஃப்ரெண்டுங்கப்பா, ஒரே மாதிரி இருக்கனால வந்துட்டு சரி ஓகே. நம்ம பைலட் இங்கே நிற்கிது. இப்போ இந்த பைலட்டில் தான் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு போக போகிறோம். இன்றைக்கி ஜாலியாக போக போகிறோம். அப்படி தானுங்க? ஜாலியாக மாஸ் மாஸ் மாஸ். என்னடா தெரிஞ்சிருந்தா நானும் வாங்கிட்டு வந்திருப்பேனா? நம்ம நார்மல் பிஸ்கெட் இல்ல, அது அன்னைக்கு வெளிய போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தோம். சரி. நம்ம ஆள் பூ வேற வாடி போச்சு. ஆளை பார்க்க வரும்போது பூ வாங்காம வந்துட்டேன் பாத்தீங்களா? அப்படியே வண்டியிலே போயிட்டு இருந்தோம். கோயிலுக்கு பக்கமாக போகும்போது இங்கே வீடியோ எடுத்துக்கோங்க கவிங்க, இங்கே வந்து தெப்பக்குளம் இருக்குது, நாங்கள் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கியோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கும், என்னோடய மொபைலில் வந்து லாங் வீடியோவுக்கு எடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சுங்க உண்மையாலுமே. ஆக்சுவலாக இந்த கோயில் சூப்பராக இருந்துச்சு. ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் இதான். நான் ஃபஸ்ட் டைம் போனேன். கோபுரம் பார்க்கும்போது எப்படி உடம்புலாம் செலுத்துருச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்ல போனோன்னா கண்ட்ரோலில் தான் இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரில, மதியத்துலேருந்தே ஒரு மாதிரி தலை நிற்க மாட்டேங்குது, காலெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. ஏன்னா எனக்கு கோயில் அந்த மாதிரினாவே லைட்டாக அரல் வரும்.
அது கொஞ்சம் ஹெவியாகவே உடம்பை போட்டு வாட்டி எடுக்கும். அதனால் நான் பெருவரில் வந்து அழுத்தி பிடிச்சிப்பேன். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரில. இது நல்லதா கெட்டதான்னு கூட தெரில. எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு அதை பண்ணுறதுக்கோ இல்லை அது வரும்போது கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இது தப்புன்னு எனக்கு தோணும். ஆனால் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற பயம். நான் மேல்மருவத்தூர் போனேன்னா என்ன நான் கண்ட்ரோல் பண்ணாலுமே சரி எனக்கு நிற்காதே. கண்டிப்பாக ஆத்தா வந்துடுவாங்க. அது வந்து வந்துட்டு போனாங்கன்னா என் பாடி ஒரு மாதிரி நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஈவினிங் தான் நான் வந்து ஒரு 7 மணி போல் வாய்ஸ் கொடுக்குறேன். 6 மணிக்கு சாமி கும்பிடும்போது சாமி பாட்டு வச்சுட்டு இது பண்ணும்போது அப்படி தான் ரொம்ப உடம்பு இது பண்ணிருச்சு. நான் எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். ஏன் இவ்வளோ நாளாக அந்த மாதிரி இல்லை, இடைப்பட்டனால இப்போ அப்படி இருக்குது. சரியாக தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தங்கங்களே. வந்துட்டோம், ஆனால் நல்ல டைம் ஆயிடுச்சு. நாங்கள் மட்டும்தான் இந்த டைமுக்கு வர கேட்டகரி. ஆமாம் தானடா? ஓகே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எந்த இடத்த பார்க்குறோன்னு சொன்னோம். நம்ம ஆளை கூட்டிகிட்டு எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு. கோயிலுக்கு தெரிஞ்சது கோவில் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு தனியாக 2 பேர் வந்தது கோயிலுக்கு தான்ப்பா. இதானடா வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம். ஓகே, சூப்பராக இருக்கும் இந்த கோயில். ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. போனா சாமி கும்பிட்றதுக்கு விளக்கு இதெல்லாம் வாங்குறாங்க. நான் வந்து கேமரா பிடிக்கிறேன். தான் நடந்துட்டுருக்கு. உள்ள வீடியோ எடுத்துக்கலாமாடா? கோழி சாமி கும்பிட்டு அங்கே போயிட்டாங்க. நான் இங்கே இருக்கேன். எப்பறம் இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சுடா. சூப்பர், வேறு லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வீட்டில் உட்காந்தா தூங்கு மூஞ்சா அழு மூஞ்சா உட்காந்துருவேன். இப்படி வந்துட்டு போனால் தான் கோயிலோட அனுகிரகங்கள்லாம் நம்மளுக்கும் கிடைக்கும். போயிட்டு வந்த ஒரு அனுபவம் இருக்கு. ஆமாம், இருந்தாலும் கேட்குதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கீதாவோட வெளியில் வந்திருக்குது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஆமாம் இருக்கு. அப்படியே வாங்க உட்காரலாம், போகலாம். கார் கொடுத்தா ஓட்டிட்டு போகலாம். நம்மளை நம்பி கார் தர மாட்டாங்க, அடித்து முடிக்கி விட்ருவாங்க. தெப்பக்கலெல்லாம் இருக்குது. யாருக்காவது நீச்சல் தெரிச்சுன்னா அந்த நீச்சல் அடிங்க வாங்க, நல்லாயிருக்கு. அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், யாருமே இல்லை. உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இந்த ஸ்டோரி போஸ்ட்டு ரீல்ஸ் எல்லாம் போடலை. ஏண்டா நம்ம மட்டும்தாண்டா இருக்கோம். நடைய சாத்திட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. ஐயர் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் இங்கே நின்று ஆட்டம் போட்டுட்ருக்கோம். ஆட்டம்லாம் போடலை, நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு. ஓகே, சூப்பர், டன். அடுத்து அப்படியே கிளம்பலாம். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா என்னடா போகலாமே. கொடுமை என்னென்னா வண்டி விட்டு இறங்கும் போது நான் இடிச்சுக்கிட்டேன். ஆமாம், நீங்கள் குட்டி வண்டியில் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், ஹைட்டாக இருக்கு. அது இல்லாத டிரைவர் வேலை நம்ம பார்த்தோமா, நம்ம பின்னாடி உக்காரலையா? அது இன்னைக்கு உக்காருவோம் பாரா. காளியம்மனே டிஸ்ட்ரி வந்து ராஜகாளி. ஆமாம், டிஸ்ட்ரி கழிச்சு விட்டார். இவ்வளோ டிஸ்ட்ரி இருந்துருக்கு பார்த்துக்காங்க. சரி சரி போகலாம், வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். அதான் நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு வண்டி ஓட்டுற வேலை மிச்சம்பா. அங்கிருந்து இங்கே வரைக்கும் என் தோழி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சண்டைக்காரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். அப்படிதான் சாங் இவங்களுக்கு வச்சு. அப்படியா? சண்டை போட்டா சண்டைக்காரி. நல்லது சொன்னாலும் சண்டைக்காரி தான். என்ன இருந்தாலும் சண்டைக்காரி தான்ப்பா. நாங்கள் அப்படிதான் போடுவோம். போட்டாச்சு. ரோட்டில் வண்டி வருது, விட்டு அடிச்சுட்டு பண்ணாங்கன்னா ஃபோன் போச்சு. அரை குறையா வேலை செய்கிற ஃபோனும் போயிடும். அதனால வீடு போய் பார்த்துக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வீடு வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. ட்ரெஸ்ஸும் பிங்க்கு, ஹெல்மெட்டும் பிங்க்கு. ஓகே, வரும்போது நாங்கள் வடைலாம் வாங்கிட்டு வந்தோம். 2 காளான் பப்ஸு, வெஜ்ஜு, 2 காளான் பப்ஸு. அப்புறம் என்னது இது? அதுக்குள்ளே கிடக்கும். அதுவே. உங்கள் ஃபோன் இங்கே கொடுங்க.
ஜாலியாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு கவியோட சாமி கும்பிட்டுருக்கோம். அப்புறம் இருந்துச்சு எப்படி புது அனுபவம்? எனக்கெல்லாம் பல்ல பார்த்தாலே தெரியுமே, 16 தெரியுது இல்லை பளிச்சுன்னு. வாங்க வாங்க மேலே போலாம். ஓகே போகலாம். காலுக்கு வாக்கிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம தான் கொடுக்குறதே இல்லையே. நம்ம வாங்க வாங்க. அப்பா ஓ பாருங்க, நம்மளே ஏதோ ஆட்டையை போட்டு போயிடணும். 2 பூட்டை போட்டு வைக்கிறாங்க. கேளுங்க என்னென்னு. எத்தனை போட்டு போட்டா திருடுறவன்னு இருந்தால் எப்படி வேணாலும் வந்துடும். திருடிடலாம் கரெக்டாக. அவங்களாம் செருப்பு ஓரமாக கழட்டி விட்றாங்க, நான் மட்டும் பாருங்களேன் எப்படி கழட்டி விட்ருக்கேன்னு. அப்படி தான். அப்பா வந்தாச்சு. என்னடா கவிதாவுக்கு இப்படி மூச்சு வாங்குதுன்னு நினைக்காதீங்க. அம்மாவுக்கு நார்மலாகவே மூச்சு வாங்குவோம், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கீதாவுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, வாங்க சாப்பிட போகலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே வரேன். ஓகே ஷார்ட்டாக போட்டுக்காங்க. ஏர்டெல் வர மாதிரி போட வேண்டாம். ஏன்னா ஏர்டெல் வர மாதிரி போட்டோன்னா டக்குன்னு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்ம தோழியும் மோடம் வச்சிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி ஏர்டெல் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு வாங்கோ. நான் என்னங்க பொண்ணா மாப்பிள்ளையாங்க? சாப்பிட்டு வயிறு ஃபுல் பண்ணிடக்கூடாது. இது வந்து காளான் பப்ஸு, இது வந்து கிழங்கு போண்டா. இதை சாப்பிட்டு ஃபுல் பண்ணிடாதீங்க. சாம்பார்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. என் வயிறு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஏதோ வயிற்றுல கொஞ்சமே. இது 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். இருக்கு போதும். அம்மா முருகையும் லஞ்சு வந்து கீ வீட்டில். கீயா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சோறு, கடையில் வாங்கிட்டு வந்த போண்டா, வாழைக்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், ஃப்ரைடே, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு அடிவொலி, அப்புறம் ஊறுகாய். அதுக்கப்புறம் சோறு கொஞ்சமாக போடுறான்னா எவ்வளோ இஷ்டத்து போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜு அங்கேயே இருக்கட்டும், நான் எடுப்பேங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. சரிங்களா? அப்புறம் இப்படியே இங்கே வண்டி நிற்க வேண்டாம். அறிவொளி நகர் பக்கமும் வண்டி திருப்பினா நல்லாயிருக்கும். வரும்போது அன்னைக்கு மாதிரி எல்லாம் வந்து லேட்டா வந்துட்டு நேரமா கிளம்புறலாம் இருக்கக்கூடாது. வந்தமா பொறுமையா பொழுதுக்கு நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுற மாதிரி வரணும். அப்படியா பண்ணுங்க. அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க, சந்தோஷம். அண்ணன் எப்படி வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்குது, வேணா அவங்க வந்துட்டு வரட்டும் பாரு. வரணும் ஒரு நாளாவது கூட்டிட்டு. அவர் எங்கேயுமே வர மாட்டாருங்க. பாக்குறீங்கல்ல, எங்க அப்பா பார்க்க போறப்ப கூட நாங்க அவரை கழட்டி விட்டு தான் நானும் முள்ள போறோம்னு போயிட்டு இருக்கோம். சரி, அப்படி ஒரு நாளைக்கு கழட்டி விட்டு நம்ம மறுபடியும் பிரியாணி போட்டுருவோம். கண்டிப்பா போடலாம். புரட்டாசி பாக்குறதுக்குள்ளார போட்டுடலாம். ஆமாங்க, அப்புறம் ஒரு மாசத்துக்கு இல்ல. நான் கூட சாப்பிடுறேன், நீங்க சாப்பிட மாட்டீங்க. கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு இல்லைங்க. அதுக்கு முன்னாடி பிளான் போடலாம். ஓகேங்க ஓகேங்க, மறந்துடக்கூடாது. கண்டிப்பா வந்துடுறோம். கிளம்பியாச்சு, ரொம்ப ஹாப்பி. டைம் வந்து 3:15. ஆமா, இங்க இருந்தேன்னா 2 பேரும் என்னை வந்து சண்டைக்கு வந்துருவாங்களா? போன்ல கேளுங்க, கீய நடத்துங்க. என்னங்க மேடம், எங்க இருக்கீங்க மேடம்? அத்தை வீட்டுல நல்லா வலிச்சு கட்டுறீங்களா மேடம்? அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து கோவத்துல இருப்பாங்க. நம்ம போய் அவங்கள சமாதானப்படுத்துவோம். கோவமெல்லாம் பட மாட்டாங்க. அத்தை வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. ஓகே டாகி, பாய். ஓகேங்க, பாய் 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 பாய். ஓகேங்க, சரி எடுத்துக்கிறேன். நீங்க உங்க போன்ல எடுத்துக்கங்க. வரேன். டன் கட் பண்ணிருக்கேன். கிளம்பிட்டங்கி, பார்த்து பத்திரமா இருங்க. பாப்பா வந்தோடனே சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. என்ன மேடம் பண்ணுறீங்க? சொல்லாம் குளம் கிளம்பி போயிட்டு அங்கே போய் சோறு திங்கிறது வேறு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி. முருங்கைக்காய் சாம்பார் தானே சாப்பிட்டேன், வேற எதுமா சாப்பிட்டேன்? என்ன பட்டு பயணிச்சா பார்க்கவே இல்லை இன்னைக்கு காலில இருந்து. நீ போ அங்கே பாரு, அங்கே பாரு, ஆடி கடைசி வெள்ளியா? ஓஹோ, பாரு வந்தோடனே அவனை ஏன் தான் இப்ப என் பிள்ளைங்க வருவாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கலான்னா இல்லை, ஒண்ணுமே இல்லை. காலையில் செஞ்சிடறாங்க. நீங்களாவது இப்ப ரைஸ் சாப்பிட்டீங்களா இல்லையா? நாங்கள் ஷேரிங் போட்டோம். எங்கள் அம்மா எங்களுக்காக ஏதாவது செஞ்சு வச்சிருக்கோன்னு நம்பிட்டு. சத்தியமா ஒண்ணுதான் வாங்கணும். நானே அங்கிருந்து வந்தேன், என்னத்தை செஞ்சு வைப்பேன்? வாட்சா பத்தியா கையில? அதான் இது அன்னைக்கே நான் கட்டிட்டு ஆடி பண்ணிட்டு என்ன இருந்தாலும்
அதுக்கு எங்க பேண்ட் சால் எடுத்து போட்டுக்கிட்டு எம் சைஸ் பேண்ட் வருதுல. எடா ஐஸ்கிரீம் சாப்பிடு. இதுங்க இல்ல ஃப்ரிட்ஜ் மேல தான் கிடக்கும். என்னமா பண்ணிட்டு இருக்க? ஐஸ்கிரீம் அவளுது மட்டும் உருளல. எங்க இங்க பாரு உருளல. ஏய் ஒழுங்கா நக்கு. இது அப்படியே இறங்கிருச்சு. மொத்தமா கொட்டாம வச்சு தந்து சொல்ற. கொட்டினா பட்டுக்கு தானே போயிருக்கு. அவனால திங்கறியா? இல்ல அப்படிதான் கலக்கி இங்க பாரு தண்ணி ஆட்றோக்கோ. இது புளி ஓபன் பண்ணலாம். ஏய் வந்துராத. நக்கு இவனுக்கு கூட சேர்ந்த நக்கு. அவன் ஐஸ்கிரீம் பார்த்தாலே பால் வேணாமா?